குழந்தைய வச்சு பிச்சைக்காரி மூலமா பிச்சை எடுக்கிற மேட்ரு ரங்கநாயகிக்கும் பத்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சா? யாரோட குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கல சார். அவனுக்கும் பத்மாக்கும் பிறந்த ஒரே குழந்தை, அதாவது ரங்கநாயகி அம்மாவுடைய அருமை பேரன் ரங்காவை வச்சு பிச்சை எடுக்கிற மேட்டர்னு சொல்லுங்க சார். அத்தை, குழந்தைய கொடுங்க, நான் பால் குடிச்சிட்டு வரேன். ஏன் அவன் தாய்ப்பால் தான் குடிப்பானா? பாட்டில் பால் குடிக்க மாட்டானா? என்ன, நான் இருக்கும்போது எதுக்கு புட்டி பால்? நீ இங்க இருந்தா தானே? நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் நான் உங்களை நன்னாவே புரிஞ்சுட்டேன். இன்னைக்கு பெத்த புள்ளைய பிச்சைக்காரிக்கிட்ட கொடுத்தேன். எதுக்கு? பணத்துக்காக. அதே பணத்துக்காக என்னைக்கு என்ன இன்னொருத்தர் படுக்கைக்கு அனுப்ப போறேன்? ஐயோ, சொல்லுங்கண்ணா, அப்படி ஒரு நிலைமையை தயவு செஞ்சு நீங்க ஏற்படுத்தாதீங்கண்ணா. என் நெஞ்சு தாங்காதுன்னா தாங்காது. நான் செத்தே போயிடுவேன், செத்தே போயிடுவேன். குழந்தை கேட்டா கவுசி கொடுக்க மாட்டா, பிடிவாதம் பிடிப்பா, வாதாடுவான்னு சொல்லிதான் எதுக்கு வீண் வம்புன்னுதான் குழந்தைய தூக்கிட்டு வந்தேன். வேணா உன் கால்ல வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேக்குறப்பா. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கே? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கௌசி, வெளியில போயிருந்த டயர்ட். சரி சரி, கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம். ஏன்? நீக்கு பசிக்கல. ஏன் பசிக்கலன்னு சொல்றீங்க? ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாத. இத பார், உன்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லுங்க. நான் எங்க ஆத்துக்கு போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். குழந்தைய அவ தூக்கிட்டு போனதை பத்தி நான் கேட்டேன். கேட்டேலா? என்ன சொன்னாங்க? ஒத்துண்டாங்க. அவங்க தான் தூக்கிட்டு போனேன்னு ஒத்துண்டாங்க. அப்புறம்? என்கிட்ட பிடிவாதம் பிடிப்பாங்க, முரட்டுத்தனமா பேசுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி நடந்துக்கல, அப்படி பேசவும் இல்ல. என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அழுதாங்க, செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டாங்க. என்ன கௌசி, ஏன் அப்படி பாக்குற? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? எங்க அம்மா மன்னிப்பு கேட்டத நீ நம்பலல்ல? நான் எதுவும் சொல்லலையே. நீங்களே எதையோ கற்பனை பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே அவங்க மனசு மாறி இருந்தாங்கன்னா அதிகமா சந்தோஷப்படுறது நானா தாங்க இருப்பேன். கௌசி, கோகுல் அவங்க பேரன், அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க.
இது வரைக்கும் அவளுக்கு எந்த சந்தேகமும் வரல. இனிமேலும் சந்தேகம் வரக்கூடாது. இப்ப நாம பிடிவாதமா குழந்தை அவளிருந்து பிரிச்சா அந்த சந்தேகம் வரும். அவங்களுக்கு சந்தேகம் வராம நாம தான் நடந்துக்கணும். வாழ்க்கையில சில விஷயங்களை பிடிவாதமா இருக்கக்கூடாது. மூங்கில் மாதிரி இருந்தா உடைஞ்சு போயிடுவோம். நாணல் மாதிரி பழைய கத்துக்கணும். இதையே என்கிட்ட சொல்றேன், உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க. இத பார் கௌசி, இப்ப அவங்க மனசு ரொம்ப மாறி போச்சு. நாமளும் அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் போகணும். சரி, என்ன செய்யணும் சொல்லுங்க. நீயும் நானும் குழந்தையோட நம்ம மாத்துக்கு போகணும். அவங்க கூடயே குழந்தையோட கொஞ்ச நாள் இருக்கலாம். எங்க அம்மா பேரனை பார்த்து கொஞ்சி கொஞ்சி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நம்ம சந்தோஷத்தை கொஞ்ச நாள் விட்டு கொடுக்கத்தான் செய்யணும். அவங்களால உனக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம். ப்ளீஸ், எனக்காக நீ அதையெல்லாம் தாங்கிக்கணும். கௌசி, இந்த வீடு நமக்கு சொந்தம் கிடையாது. இது நிரந்தரம் கிடையாது. இது மழைக்கு ஒதுங்குற ஒரு இடம் மாதிரி. மழை விட்டதும் போயிடணும். அதுதான் நமக்கு மரியாதை. இதான் உங்க முடிவா? ஆமா, நான் உனக்கு புருஷன், எங்க அம்மாவுக்கு நான் புள்ள. மகங்கிற ஸ்தானம் கிடைச்ச பிறகுதான் புருஷங்கிற ஸ்தானம் கிடைச்சிருக்கு. நீ உங்க அப்பா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அதே பாசத்தை நான் எங்க அம்மா மேல வச்சிருக்கேன். அவங்கள நான் நிரந்தரமா இழக்க விரும்பல. எனக்கு இந்த பார், நீயும் வேணும், அவங்களும் வேணும். கௌசி, வா, குழந்தை எடுத்துட்டு நம்ம மாத்துக்கு போலாம். ப்ளீஸ் கௌசி. என்னப்பா சுதர்சன், ரொம்ப டல்லா இருக்க? சார், இந்த குழந்தை மேட்டர்ல கோதண்ட சொதப்பிடுவானு பயமா இருக்கு. அவன் ஏன் சொதப்புவான்? பணத்துக்கு அடிமை. பணத்தை கொடுத்தா எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிடுவான். அவன் சொன்ன மாதிரி காரியத்தை முடிச்சிட்டானா ஓகே. அவன் எதிரிகிட்ட நம்மளை காட்டி கொடுத்துட்டானா? எப்படி காட்டி கொடுப்பா? இவங்க தான் பணத்தை கொடுத்து எதனா செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிட்டானா? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். நான் பணத்துக்காக தப்பான காரியம் செய்யறவன் தான். ஆனா பணத்தை கை நீட்டி வாங்கிட்டேன்னா பணத்தை கொடுத்தோன்னா காட்டியே கொடுக்க மாட்டேன். அது எங்க பரம்பரைக்கே கிடையாது சார். உன் பரம்பரை புகழெல்லாம் எனக்கு தேவையில்லை. போன காரியம் என்னாச்சு சொல்லு. பச்சை குழந்தை மேட்ரு பழமாயிருச்சு. அப்படின்னா கோதண்டா, குழந்தைய வச்சு பிச்சைக்காரி மூலமா பிச்சை எடுக்கிற மேட்ரு ரங்கநாயகிக்கும் பத்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சா? யாரோடைய குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கல சார். அவனுக்கும் பத்மாக்கும் பிறந்த ஒரே குழந்தை, அதாவது ரங்கநாயகி அம்மாவுடைய அருமை பேரன். ரங்காவை வச்சு பிச்சை எடுக்கிற மேட்டர்னு சொல்லுங்க சார். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரங்கநாயகி மேடமும் மிஸ்ஸஸ் பத்மா ஸ்ரீவத்சனும் துடிச்சு போயிருப்பாங்களே. அவங்க மட்டும் இல்ல, என் மாமனார் திருவாளர் கோயில் பட்டர், அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே அதை பார்த்து துடிச்சு போயிட்டாங்க. சார், எனக்கு மட்டும் ஒரு கேமரா இருந்துன்னு வச்சுக்காங்களேன், அதை அப்படியே அழகா ஷூட் பண்ணிட்டு வந்து உங்க கண்களுக்கு நான் விருந்து படைச்சிருப்பேன். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நாங்க பார்த்து சந்தோஷப்படுறதை விட அவங்க பார்த்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு துடிச்சு போயிருக்காங்கன்னு அதை கேட்கவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. யோ, அவங்க குடும்பமே சாவு வீடு மாதிரி இருந்திருக்கும். அழுது உருண்டு பிறண்டு ஒப்பாரியெல்லாம் வச்சிருப்பாங்க. காலமெல்லாம் இது ரங்கநாயகிக்கு கலங்கமாவே இருக்கும். தன்னோட பேரன் பிச்சை எடுத்திருக்கான், அதுக்கு காரணம் அவ அப்பனாவே இருந்திருக்கான். இத காலம் பூரா நினைச்சு நினைச்சு ரங்கநாயகி வருத்தப்படுவான். இது சாதாரண காரியம் இல்ல சார். ரோட்ல பாதி மேட்டர் தான் நடந்திருக்கு, மீதி மேட்ரு வீட்ல நடந்திருக்கு. ஸ்ரீவத்சன் சும்மா பீஸ் பீஸா கிழிச்சிருப்பாங்க. யோ கோதண்டா, நீ பெரிய சாதனையே பண்ணிருக்கையா? போதும் சார், இவன் பண்ண சாதனையே நாளைக்கு இவனுக்கு சோதனையா வந்துடக்கூடாது இல்லையா? எனக்கு சோதனையா? என்ன சார் சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் ஸ்ரீவத்சனை அவங்க காய்ச்சுன்னு காய்ச்சும் போது அந்த ஐடியாவை கொடுத்ததே நீதானோ போட்டு கொடுத்தான்னா
நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. உன் குடும்பமோ ரங்கநாயகி குடும்பமோ சேர்ந்து ஒன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவாங்க. என்ன பண்ண போற? அடி உதைக்கெல்லாம் பயந்தா எப்பேற்பட்ட செயல் செய்ய முடியுமா? இது மாதிரி வீரத்தெலும்புகள்லாம் என் சர்வீஸில் நிறைய பார்த்துருக்கேன். பணம் தான் சார் எனக்கு முக்கியம். இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா அவங்க என் கைகால் உடைச்சா கூட நான் உண்மையை சொல்லவே மாட்டேன். புத்தூர் போய் நல்லா 3 மாசம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படியா? இரு, இந்தா குடி. கொடுங்க சார். சார் இது புத்தூர் செலவுக்கா? யோ, அதுக்கு தனியா தான். இது வேற ஒரு வேலைக்கு அட்வான்ஸ். என்ன வேலை சார்? யோ, இந்த குழந்தை மேட்டர்ல ஸ்ரீவத்சன் தான் அசிங்கப்பட்டா, அவமானப்பட்டான். இது நமக்கு பாதி வெற்றி தான். ரங்கநாயகி அசிங்கப்படணும், அவமானப்படணும், அதுதான் நமக்கு முழு வெற்றி. அவனையும் பிச்சை எடுக்க வைக்கலான்னு இருக்கீங்களா? அதை விட பயங்கரமான திட்டம் ஒன்று இருக்கு. இங்க வாங்க. வாயா. என்ன, ம் இதை ஷார்ப்பா முடிக்கணும். முடிச்சு காட்டுறேன் சார். அப்ப கோதாண்ட யாருன்னு பாருங்க. ம். வரட்டுமா? ம் வரேன். சுதர்சன், பாத்தியா துருப்பு சீட்டு எப்படி? பணம்மா, பணம். பணம் கொடுத்தா எல்லா வேலையும் நடக்கும். கோகுல், கோகுல் பாபா, தாத்தா பாரு, தாத்தா வந்திருக்கேன் பாரு. டேய், 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 டேய். கோகுல் பாப்பா, தாத்தா வந்திருக்கேன் பாரு. என்னம்மா லக்கேஜ்? எங்க புறப்பட்டீங்க? என்னடா கோகுல், உங்க அப்பா அம்மா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாங்க? அடட கௌசி, உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? இல்லப்பா, எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்டுக்கா? ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக கூடாதா? அப்படி சொல்றதுக்கு நான் யாருப்பா? திடீர்னு புறப்பட்டீங்களே, எனக்கு ஒண்ணு புரியல. இது திடீர்னு எடுத்த முடிவுதான். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி என்னிட மன்னிப்பெல்லாம் கேட்டா. அவங்க தன் பேர குழந்தைய பார்க்கணும், அவனோட 10 நாளாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையாப்பா? அதனால தான் குழந்தையும் கௌசியும் கூட்டிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போறேன். 10 நாள் என் பேர குழந்தைய பிரிஞ்சுட்டு எப்படிப்பா வாழ்வேன்? அப்பா, அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். குழந்தைய கூட்டிட்டு நான் போய்தான் ஆகணும். எங்க வீட்டு பெரியவங்க பாசத்தையும் நான் மதிச்சு தான் ஆகணும். கௌசி, வா போலாம். கிளம்பும் போதே நந்தி மாதிரி வந்து நிக்கிறான். என்ன கௌசி, பொட்டியும் பேக்குமா எங்க கிளம்பிட்டீங்க? ஏ கிழவி, உனக்கு வயசாச்சு தவிர புத்தியே கிடையாதா? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறேன். பாட்டி யதார்த்தமா தானே கேட்டாங்க. ஏய், இத கேட்கறதுக்கு நீ யாரா? உன் பாட்டிக்கு சப்போர்ட்டா? உன் பாட்டிக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்பந்தம்? இந்த கிழவி இந்த வீட்டுல சமையல்காரி. நீ இவன் வீட்டுல ஒண்டி கிடக்குற அனாத பையன். சுரேஷ், என்னப்பா பேசுற? உண்மை பேசுறப்பா. இது நமக்குள்ள உள்ள பிரச்சனை. இதுல தலையிட இவன் யாரு?
எல்லா விஷயத்திலயும் இந்த கிழவி மூக்க நுழைக்கிறான். இவன் தேவையில்லாம வந்து நிக்கிறான். ச்சே. சுரேஷ், அவன் என் புள்ள சஞ்சய் மாதிரி இருக்கிறனாலதான் அடிக்கடி அவனை இங்க வந்து போக சொல்லிக்கிறேன். அப்படி வந்தா வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாது. சரி வாங்க போலாம். இல்ல கௌசி, இதை இப்படி விட்டுற கூடாது கௌசி. இவங்க எல்லை என்னன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும். அதை மீறி வந்தா என்ன நடக்கும்னு இவங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்படி என்னப்பா நான் தப்பா கேட்டுட்டேன்? எங்க போறீங்கன்னு ஏதோ ஆர்வத்துல கேட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருப்பா. உன் காலில் வேணாலும் விழுறேன். பாட்டி, நீ எதுக்கு அவன் காலில் விழணும்? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? நம்ம வந்தது ஐயாவை பார்க்க. குழந்தைய மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதை பார்க்கும்போது பார்க்கும்போது என்னடா என்ன சொல்லு. என்ன சார் ஆடா போடான்னு பேசுறீங்க? ஏய், நீ என்ன பெரிய விஐபியா? உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஏன் பிள்ளைய பார்க்க நீ யாரடா? நான் தான் அந்த குழந்தைய காப்பாத்தி தூக்கிட்டு வந்தேன். அந்த பாசம்தான், வேற ஒண்ணும் இல்லை சார். என்னது, நீ இந்த குழந்தைய காப்பாத்தி எடுத்துட்டு வந்தியா? டேய் 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 டேய், நீ யார்கிட்ட இருந்து இந்த குழந்தைய புடுங்கிட்டு வந்தியோ அந்த அம்மா வீட்டுக்கு தாண்டா நாங்க போறோம். இது அந்த திருட்டு பொம்பளை வீட்டுக்கா? என்னடா சொன்ன? ஏன் அம்மாவை ஏன் முன்னாடியே திருடின்னு சொல்றியா? உன்னை இதுக்கு மேல ஏதாவது பேச உன்னை சும்மா விட சுரேஷ், மாட்டேன். நிறுத்து, நான் சொல்றது கேளு. மரியாதையை வெளியே போயிடு. டேய், குமார், சுரேஷ், நான் சொல்றது கேளு. நிறுத்துப்பா, நிறுத்து. சுரேஷ், நீ இப்படி பிஹேவ் பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ இப்படி பிஹேவ் பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ச்சே, கேவலமா இருக்கு. பின்ன என்னப்பா, எங்க அம்மாவை எவனோ ஒருத்தன் திருடின்னு சொன்னா அதை கேட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? முடியாது, என்னால அது முடியாது. எனக்கு அம்மா தான் முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு மத்தவெல்லாம். வாடி போலாம். ஐயா, என்னை மன்னிச்சிருங்கய்யா. அது அவங்க அம்மா தானே எனக்கு தெரியாதியா. அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன்யா. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்கய்யா. யாருக்கு யார் தான்ப்பா தெரியுது? உனக்கு சுரேஷ் அம்மா தான் குழந்தை தூக்கிட்டு போறான்னு சொல்லி தெரியல. ஆனா எனக்கு என் பிள்ளை மாதிரியே நீ இருக்கிற. அதான் ஏன் தெரியல. ஆக மொத்தத்துல இங்க நடக்கிறதெல்லாம் ஒரு பாச போராட்டம்னு சொல்லி தெரியுது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லி தெரியல. ஐயா, உங்களுக்கு குமாரை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க அவனை கூட்டிட்டு வந்ததுனால குழப்பம்தான் அதிகமாயிடுச்சு. நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிடுங்க ஐயா. வா குமாரு, நம்ம போலாம். வாங்க பாட்டி. வாமா வா. வா. வாமா கௌசி, உட்காருமா. ஏய் செல்லம், மாமா எங்க அத்தை? மாமா வெளில போயிருக்கார். இதோ இந்த ஆத்து வாரிசை பெத்து கொண்டு வந்திருக்கேன். இவனுக்கு சகல மரியாதையும் நான் செய்யணும். என்ன அத்தை பெரிய வார்த்தை என்ன பேசுறேன்? இல்ல கௌசல்யா, நான் ரமேஷை பெத்து கொண்டு வரும்போது என் மாமியார் என்ன தாங்குன்னு தாங்கினா. 3 மாசத்துக்கு எந்த வேலையும் செய்ய விடல. அந்த மாதிரி நீயும் இந்த ஆத்துக்கு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொண்டு வந்திருக்க இல்லையா? நானும் என் மாமியார் மாதிரி உன்னை தாங்குன்னு தாங்க போறேன். கௌசி குழந்தையோட வர போறான்னு சொன்ன உடனே அத்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது எப்படியோமா, பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதுவே சந்தோஷமா இருக்கு. ஏன் அத்தை பிரிஞ்சு போன குடும்பம்னு சொல்றேன்? தனியா இருந்தோம், இப்ப சேர்ந்து இருக்கோம், அவ்வளவுதான். ஆமாம்மா,
உன் மனசை நான் நன்னா புரிஞ்சுட்டுதா கௌசியும் குழந்தையும் இங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருந்தியோன்னோ அப்பவே உன் அன்பும் பாசமும் நேக்கு நன்னா புரிஞ்சு போயிடுத்துமா. என்னடா சுரேஷ், இவன் தான் இனிமே நம்ம ஆத்து ராஜா. இவனை பெத்து கொடுத்த நம்ம கௌசி தான் இந்த ஆத்து மகாலட்சுமி. என்னது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன்? நீங்க இந்த அளவுக்கு அன்பா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கௌசி, எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்களையும் எங்களையும் பிரிச்சிடுச்சு. இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. மணி, உங்ககிட்ட நான் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் இருடா, டிஃபன் சாப்பிட்டு போ. அம்மா, நீங்க பேசினது என் வயிறெல்லாம் நிறைஞ்சு போச்சுமா. இனிமே நீங்களாச்சு உங்க மாட்டு பொண்ணாச்சு. நான் வரேம்மா. பாய். அத்தை, குழந்தைய கொடுங்க, நான் பால் குடிச்சிட்டு வரேன். ஏன், அவன் தாய்ப்பால் தான் குடிப்பானா? பாட்டில் பால் குடிக்க மாட்டானா? என்ன, நான் இருக்கும்போது எதுக்கு புட்டி பால்? நீ இங்க இருந்தா தானே. என்ன சொல்றேன்? சொரைக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். ஏண்டி, நீ என் புள்ளைய மைக்கு கூட்டிட்டு போனா அவனை திரும்ப நான் அழைச்சிட்டு வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்போ இவ்ளோ நேரம் என்கிட்ட அன்பா பேசினது நடிப்புடி, நடிப்பு. உனக்காக இல்ல, என் புள்ளை என்ன நம்பணும் இல்லையா, அதுக்காகத்தான். ஏ கௌசி, மாமியார் கொடுமைய நீ முழுசா அனுபவிச்சது இல்லைல்ல? இப்ப அனுபவிப்ப பாரு. ஐயோ, அதுக்காக அயன் பாக்ஸ் சூடு பண்ணி உன் கையில கால்ல சூடு வைக்க மாட்டோமா? அதுக்கு மேல. ஏன்னா அத்தை மனசு பூ மாதிரி. அராஜகம்லாம் பிடிக்காது. ஏண்டி, இவங்க ஆசைய குழந்தை தூக்கிட்டு வந்ததுக்கு திருட்டு பட்டமா கட்டினே? ஏண்டி, நான் குழந்தைய திருடிட்டு போனேன், நீயும் அந்த ராஜரத்னமும் சொல்லி கேலியா பண்றீங்க? அத்தை, அப்படிலாம் ஒண்ணு நடக்கல அத்தை. அங்க என்ன நடந்ததுன்னு என் பையன் சொன்னான். அவன் பட்ட அவமானமும் வேதனையும் என்கிட்ட வந்து சொன்னான். இனிமே பழைய தண்டனை இல்ல உனக்கு. புதுசா தண்டனை கொடுக்க போறேன், பாத்துட்டே இரு. இனிமே நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என் குழந்தைய கொடுங்க, நான் போறேன். போ, எங்க வேணாலும் போ. ஆனா குழந்தை இங்கதான் இருக்கும்.